நவீன உலகில் பெண்களின் நிலை மிகவும் முன்னேறி இருக்கிறது என்பது யாரும் நம்ப முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் முன்னேற்றத்தை ஆணாதிக்க சமுதாயம் இன்னும் ரெகக்னிஷன் கொடுக்கவில்லை. அதாவது அவர்கள் வளர்ச்சியை இன்னும் சரியான முறையில் அங்கீகரிக்க தயாராக இல்லை என்பதுதான் முக்கியமான காரணம். பெண்களுக்கு எதிரான இது போன்ற வன்முறைகள் எந்த சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. நம்மிடையே உண்டாகி உள்ள கலாச்சார சீர்வழிவு ஒரு முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன். யாழ் நகரில் வடமாகாணத்தில் குறிப்பாக 30 வருடங்களாக எந்த ஒரு வன்முறையும் நடக்கவில்லை. பெண்கள் இரவு நேரத்திலும் தனியார் சென்று கொண்டிருக்கிறார்கள், தனிச்சையாக செயல்பட்டார்கள் என்று பெருமையாக கூறும் இந்த சமூகத்தில் இப்போது என்ன நடக்கிறது? இதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த நிலைமை? இதற்கு சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு முக்கியமான காரணம், இவ்வளவு நாள் அவர்கள் அழுத்தி வைத்திருந்தார்கள், இப்பொழுது விட்டவுடன் அந்த இளைய சமுதாயத்திற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ஒரு காரணம் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஊடகங்களும் ஓரளவு இதற்கு காரணம். முக்கியமாக எங்கள் ஒரு சினிமா, எங்கள் ஒரு டிவி சீரியல்ஸ், அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். பெண்களை மிகவும் கொடுமைக்காரர்களாக சித்தரிப்பதில் தமிழ்நாட்டில் இருந்து வரும் சீரியல்கள் மிகவும் அநியாயமாக நடந்து கொள்கின்றன. நான் ஒரு நேரம் என்னுடைய நண்பர்களிடமோ நண்பர்களுக்கு செல்லும் போதோ அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நான் கூறுவது, தயவு செய்து இதை பார்க்காதீர்கள். பெண்களோட கொடுமையானவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் நம்பிய அசோகன் போன்ற வில்லன்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களையும் மிஞ்சும்படியாக இப்போது பெண் விழிகள் எங்களுடைய தமிழ் சீரியல்களில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு இதை காண்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி சீரியல்கள் யாழ் பெண்கள், வடமாகாணத்தில் தமிழ் பெண்கள் மிகவும் தைரியமானவர்கள் என்பது உலகறிந்த ஒரு உண்மை. இங்கு பெண்கள் மிதிவண்டியில் செல்லும் போது ஒரு கையில் தாபமாக வண்டியை ஒட்டிக்கொண்டு இன்னொரு கையில் குடையும் பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். இது எங்கள் ஊரில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் 3 பெண்கள் வரிசையாக கொண்டு போகும்போதுதான் எங்களை போட்டு காலில் போகிறவர்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. மற்றபடி இந்த ஊட்டி என்ற வாகனம் வந்தவுடன் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் செல்கிறார்கள், மார்க்கெட்டுக்கு செல்கிறார்கள். கணவர்களை அவர்கள் சார்ந்திருப்பது மிகவும் குறைந்திருக்கிறது. ஒரு நல்ல ஒரு விஷயம். பிறகு ஏன் பெண்கள் மேல் இவ்வளவு வன்முறை? காரணம், பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள மரியாதை இன்மையே முக்கிய காரணம் என்பதை நினைக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருந்தால் ஆண் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. அவன் அப்படித்தான் இருப்பான், பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்கப்படுகிறார். அது மிகவும் தவறான. நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு சக பெண் குழந்தைகளையும் சக பெண்மணிகளையும் வளர்ந்த பிறகும் வளரும் போதும் போதிய மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். அதுபோன்ற ஒரு மாரல் லெசன்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய இளைஞர்கள் தமிழ் சினிமாக்களை பார்க்கிறோம். அந்த ஹீரோ ஹீரோயினை முதலில் சீண்டுவதும் காதலை விடுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்து இது போல நாமும் செய்ய முடியுமோ என்ற ஒரு தவறான எண்ணத்தில் இது போன்ற காரியங்கள் ஈடுபடுகிறார்கள். முக்கியமாக ஆண் பிள்ளைகள் தன்னுடன் பயிலும் பெண் மாணவர்களையும் சமூகத்தில் நாம் சந்திக்கும் பெண்களையும் மரியாதையுடன் அவர்களும் நம்முடைய தாயை போல நம்முடைய தங்கையை போல என்ற மனதை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். அதை ஒரு டாக்டர் சமுதாயத்தின் கண்கள் செவிகள் என்று எல்லோரும் தெரிந்த விஷயம். இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய உரிமையை கடத்திக் கொண்டு அந்த செய்திகளை அவதானமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தற்போது ஊடகத்திலும் டாக்டர் கிருத்திகா கூறியது போல இப்பொழுது ஊடகத்தில் ஏகப்பட்ட
பெண்கள் ரிப்போர்ட்டர்ஸாக இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்தவர்கள் நல்ல ரிப்போர்ட் எழுதுகிறார்கள். அதே போல் கொழும்பிலிருந்து வரும் தினசரிகளில் ஏகப்பட்ட பெண்கள் தற்போது ஊடகங்களாக பதிவுகிறார்கள். அதிலும் இஸ்லாமிய பெண்கள் சிலோன் டுடே என்ற ஒரு பத்திரிகையில் மெஜாரிட்டி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இஸ்லாமிய பெண்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் அழகாக பேட்டிகள் மக்களை கவர்வாக வெளியிடுகிறார்கள். அதனால் உங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக முன்னேற்றம் இன்னும் அதிகம் வர இருக்கிறது. இந்த சமூக சேவையை முன்னெடுப்பதற்கு திரு சுகி போன்ற நண்பர்கள் முன்வந்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். இன்னும் வருங்காலத்தில் இந்த சமுதாயம் பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயமாகவும் இறை நம்பிக்கையுள்ள சமுதாயமாகவும் மேலும் மேலும் முன்னேறும் என்று நம்புகிறோம். இது போன்ற நிகழ்வுகளை இதோடு நிறுத்திவிடாமல் இங்கு வந்திருப்பவர்கள் தங்களுடைய தங்களுக்கு தெரிந்த மாணவர்கள், நண்பர்கள், குடும்பங்கள் அனைத்துக்கும் தெரியப்படுத்தி இந்த சமுதாயத்தின் மிக முக்கிய அங்கமான பெண்களை நாம் நிச்சயம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்படும் தவறுகளை நாம் நிச்சயம் தட்டி கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சிறிய